வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோயம்புத்தூர் அங்கணன் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதிக காரம் இல்லாமல் அதிக மசாலா இல்லாமல் குழந்தைங்களும் விரும்பி நிறைய சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மட்டன், 3/4 கிலோ சீரக சம்பா அரிசியில் தான் இந்த பிரியாணியை செய்ய போகிறோம். மிக்சி ஜாரில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 8 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனை குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச விழுதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் போட்டு கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். பிரியாணி பாத்திரத்தில் 150 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1.5 இன்ச்சு நீளத்துக்கு 4 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 8 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக காஞ்ச ரோஜா, கல்பாசி, 1 ஜாதிப்பத்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 10-15 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். அப்போ தான் எண்ணெயில் மசாலா நல்லா இறங்கும். 300 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி கெட்டி கொழுப்பு கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. இதை போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதை போட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா இலையை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பாதியை போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத கடைசியில் போட்டுக்கலாம். அதில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரையும் ஊற்றி 1 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்து கலந்து விட்டுடலாம். தண்ணியை அளந்து ஊற்றணும். இப்போ அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் 2.5 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணியோட 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும், மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். அரிசியோட அளவு 3/4 கிலோ. அரிசியை போட்டு கலந்து விட்ட பிறகு மீடியமான சைஸில் 1 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பெருசாக இருந்தால் பாதி போதும். இப்போ மூடி வச்சு வேக விட்டுடலாம். அளவான தீயிலேயே வேகட்டும். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வெந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. இதை நல்லா மட்டம் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் மீதி இருக்கிற நறுக்கின புதினா மல்லியையும் தூவி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். கூட குறைய சேர்க்கிறதால ஒன்றும் தப்பில்லை. இப்போ ஸ்டவ்வில் பழைய தோசைக்கல்லை வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இதுக்கு மேலே தணலை போட்டுடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து திறந்துடலாம். அருமையான சுவையில் மணக்க நம்மளோட கோயம்புத்தூர் அங்கணன் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு.
எந்த அளவுக்கு இந்த பிரியாணி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். சுட சுட இந்த பிரியாணியை போட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயம் திகட்டாது, காரம் இருக்காது. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.